கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை 1 சாமுவேல் 26:25. நீ பெரிய காரியங்களை செய்வாய். 1 Samuel 26:25. You will do great things. அன்பான சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு அப்பாவின் செல்ல மகனாக பல வண்ண உடையணிந்து அப்பாவிடம் நெருக்கமாக இருந்தான். ஆனால் அப்படி இருப்பது தேவ சித்தமல்ல. அவன் குழியில் போடப்பட்டு இஸ்மவேலரிடத்தில் விற்கப்பட்டு பிறகு சிறைச்சாலையில் போடப்பட்டு ஏற்ற சமயத்திலே எகிப்தின் பிரதம அதிகாரியாக உயர்த்தப்பட்டு அநேக லட்சக்கணக்கான ஜனங்களை போஷிக்கும் மகனாக கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். அவன் பெரிய காரியங்களை செய்கிறதற்காக படைக்கப்பட்டான். அப்படியே அவன் பெரிய காரியங்களை செய்தான். மோசே அரண்மனையிலே சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். சகல சாஸ்திரங்களையும் கற்றான். ஆனால் அப்படி வாழ்வது தேவ சித்தமாக காணப்படவில்லை. அவன் வனாந்தரத்திற்கு அனுப்பப்பட்டு ஆடுகளை மேய்க்க விடப்பட்டு அநேக காரியங்களை பொறுமையோடு கற்றுக்கொண்டு எகிப்திற்கு வந்து அவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் சிறந்த தலைவனாக அழைக்கப்பட்டான். கர்த்தர் அப்படியாய் அவனை பயிற்றுவித்தார். ஆம், பெரிய காரியங்களை மோசே செய்தான். இன்று உங்களையும் என்னையும் கர்த்தர் சொகுசான வாழ்க்கை வாழ அழைக்கவில்லை. கர்த்தர் நம் மூலமாய் நியமித்த நோக்கம் நிறைவேற கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபத்தோடு பொறுமையோடு காணப்பட வேண்டும். ஏற்ற சமயத்திலே கர்த்தர் நம் மூலமாய் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமன். பெரிய காரியங்களை செய்ய எங்களை அழைத்தவரே, பரமபிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஐடி துறையில் புதிதாக உருவாகியுள்ள வேலை வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். திறமையுள்ள மக்கள் அந்த வேலையினை பெற, குடும்பம் செழிக்க, சமாதானம் பெற தேவனாகிய கர்த்தர் நீர் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று தயவோடு உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வேலையை இழந்தவர்கள் மீண்டுமாய் கூட இந்த புதிய வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் இரக்கம் பாராட்டும். அற்புதங்களை செய்யும். ஒரு வேலை இழந்து விட்டோமே என்று அவர்கள் தற்கொலையை நோக்கி ஓடிவிடாதபடி தைரியமாய் ஆண்டவரே மீண்டுமாய் கூட சிறந்த திறமையான வேலைகளை தேடிக்கொள்ள தேவரீர் இரக்கம் பாராட்டுவீராக. அவர்கள் மன அழுத்தங்களை மாற்றி போடுவீராக. குடும்பத்தில் சமாதானமான சூழ்நிலை உருவாவதாக. பெற்றோர் பிள்ளைகள் நல் உறவுகள் கட்டப்படுவதாக. உம்முடைய கரத்திலே குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். பிள்ளைகள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழட்டும். உம்முடைய கரம் பிள்ளைகளோடு கூட இந்த வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமன், ஆமன்.